எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீலக்ஷ்மி. ஸோ வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான பம்கின் சப்பாத்தி தாங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தாங்க நான் சொன்ன அந்த எல்லோ பம்கின், அதாவது மஞ்சள் பூசணிக்காய். இதை நாம் இப்போ க்யூபாக வெட்ட போகிறோம். இதை நாம் இப்போ நல்லா துருவிக்கணுங்க. இப்போ நம்ம நல்லா துருவியாச்சு. இன்றைக்கி நான் 2 கப் பூசணிக்காய் துருவி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3 சப்பாத்தி வருங்க. ஸோ வீட்டில் நான், அம்மா, அப்பா மட்டும்தான். ஸோ 6 சப்பாத்தி போடும். இதில் கொஞ்சம் உப்பு மற்றும் எண்ணெய் சேர்த்து 2 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா பிசையணுங்க. பூசணிக்காய் ஒரு நீர்க்காயன்றதால் தண்ணியே சேர்க்காமல் பிசையலாம். நம்ம வீட்டில் ராகி மாவு அதிகமாக இருந்ததால் நான் ராகி மாவு சேர்த்தேங்க. நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கலாம், சோள மாவு சேர்க்கலாம். என்னடா 2 கப் சொல்லிட்டு 4 கப் போட நினைக்காதீங்க. நான் யூஸ் பண்ணது 1/2 கப்புங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா ரோல் பண்ணி அதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த மாவை நல்லா திரட்டி சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாம். பூசணிக்காயை கோல்டுன்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்கின் க்ளோ கொடுக்குது. இதில் விட்டமின் A, B, B6 and C இருக்குது. மேலும் இது ஹார்ட்க்கும் பிபிக்கும் லோவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸும் பண்ணுது. இதை பற்றி நீங்களே கூட கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாங்க. சப்பாத்திக்கு கார சட்னி காம்போ நல்லா இருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் அதிகமாக இருந்ததால் நாங்கள் தேங்காய் சட்னி செஞ்சிட்டோம். இந்த சப்பாத்தியை நீங்களும் செஞ்சு பார்த்து இதோட முழு பயனை அடையணும்னு ஆசைப்பட்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது ஷாப் பற்றி நாங்கள் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் பாய்.